எல்லாரும் அமைதியா இருங்க. நாங்க அமைதியா இருப்போம் இல்ல பேசிக்கிட்டு இருப்போம். உனக்கு என்ன? அப்படி சொல்லுங்க நெட்டவள்ளி. இங்க பாரு, பிள்ளை இல்லைன்னா பல்ல உடைச்சு போடும் பாத்துக்க. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஆமா, நீ எதுக்கு சைலன்ஸ் சைலன்ஸ்னு சொல்லிட்டு இருக்க? கிளாஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும்ல. நான் தான் லீடர்னு வச்சுக்கோயேன். அது எப்படி நீ லீடர் ஆக முடியும்? அதானே நம்ம சைனீஸ் கரெக்டா தான் கேட்கான். அன்னைக்கு சார் என்ன மட்டும் தானே திட்டல, மேக்ஸ் சாரு மத்த எல்லாத்தையும் திட்டினார்ல, அப்ப நான் தான் லீடரு. அப்படிலாம் இல்லையே, சார் வந்து யாரை சூஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான். என்ன சயின்ஸ் மிஸ்டேக் கேட்கலாமா? சயின்ஸ் டீச்சர் உங்களுக்கு சப்போர்ட் நிக்கியே நீ, அப்ப மேக்ஸ் சார் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு நீ லீடர் ஆக முடியுமா? டீச்சர் வராங்கன்னு நினைச்சேன். வாங்க வாங்க. வரட்டும் வரட்டும், அரக்கரண்டி தான் அதிகமா பேசினான்னு சொல்லி மாட்டி விட்டுருவே. சரி சொல்லிக்கோ, நீ தான் அதிகமா பேசினா நான் சொல்லுவேன். நான் தான் லீடரா இருந்தேன்ல. நானும் தான் லீடரா இருந்தேன். பாரு, நல்ல ஏமாத்துற நீயே. நீயே லீடர் கிடையாதா? நீ ஏமாத்தும் போது நான் ஏமாத்த கூடாதா? ஸ்டூடண்ட்ஸ், என்ன சத்தம்? ஆபீஸ் வரும் வரைக்கும் உங்க சத்தம் காது கிளியுது. டீச்சர் இந்த அரக்கரண்டி பேசிக்கிட்டே இருந்தான். இல்ல டீச்சர், இந்த மேக்கப் மீனவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தா பாத்துக்கங்க. அதான் நான் கீழ போய் இருந்தா இருக்கவே மாட்டேன். நான் தான் இந்த கிளாஸ கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் டீச்சர், இவன் தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல டீச்சர், இந்த கிளாஸுக்கு நான் தான் லீடர். என்னாச்சு, உங்களுக்குள்ள பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போல. முதல்ல 2 பேர் போய் உட்காருங்க, அதுக்கப்புறம் நான் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போம்மா மேக்கப் மீனா, போய் உட்கார்ந்து பெஞ்ச கேட்ச் எடுப்பா. ஆமா, இவன் அப்படியே படிச்சு கலெக்டர் ஆயிடுவான் போல. ஆமா, யார் இந்த கிளாஸோட லீடரு? மீனாவை யார் லீடரா வச்சது? இல்ல அரக்கரண்டி யார் லீடரா வச்சது? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி நெட்டவள்ளி, நீ வா. டீச்சர், எங்க கிளாஸ்ல இன்னும் லீடர் யாருன்னு தேர்ந்தெடுக்கவே இல்லை. இந்த மேக்கப் மீனா நான் தான் லீடர்னு முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த அரக்கரண்டி நான் தான் லீடர்னு முன்னாடி வந்து நிக்கிறான். ஆளுக்கு லீடர்ன்றாங்க. ஓ, அப்ப லீடர் இல்லாதனால ஆளுக்கு லீடர்ன்றாங்க, அப்படிதானே? ஆமா டீச்சர். நான் உங்களுக்கு தமிழ் மேம் மட்டும் கிடையாது, இந்த ஸ்கூல் நடத்துற ஹெச்எம்மோட ஒய்ஃபும் கூட. ஓ, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, லாஸ்டா வச்ச எக்ஸாம்ல யார் இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது? பூமாரி, எல்லா கிளாஸ்லயும் இது வரைக்கும் நீ தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க. அப்ப நீ தான் லீடரா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த எக்ஸாமே வைக்கல, அதனால யார் லீடர்னே தெரியல. ஒரு சின்ன டெஸ்ட் கூட வைக்கலல்ல. சரி சரி இருக்கட்டும். அடுத்த வாரம் உங்களுக்கு மந்த்லி எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ, ஹோலா எல்லா சப்ஜெக்ட்லயும் சேர்த்து யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ அவங்க கிளாஸ் லீடர். அந்தந்த சப்ஜெக்ட்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க தான் அந்தந்த சப்ஜெக்ட் லீடர். ஓகேவா டீச்சர்? அது வரைக்கும் வேணா நான் லீடரா இருக்கவா? அப்படிலாம் முடியாது. மார்க் வரதண்டி யார் லீடர் கிடையாதுன்னு சொல்லிருங்க. சரி சரி, ஒரே காம்படிஷனா இருக்கிறதுனால இப்போதைக்கு யாருமே லீடர் வேணாம், சரியா? இல்ல என்னையாவது லீடரா இருக்க சொல்லியிருப்பாங்க. நீ தான் எல்லா காரியத்தையும் கெடுத்து விடுற. போமா, போய் பூ கட்டிக்கிட்டு ஓடு. டீச்சர் டீச்சர், நான் ஒன்னு கேட்கவா? என்ன, இவனுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு தெரியலையே. இப்பதான் தமிழ் கிளாஸ் எடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளடி சந்தேகம் வந்துருச்சா? முதல்ல எந்திரிச்சு நீ ஆனா அவனை சொல்லு பார்க்கலாம். முதல் அக்குத்தானுங்க, எங்க அக்கா பொண்ணு கிக்குத்தானுங்க, நீ முதல் அக்குத்தானுங்க, அவ எவ சில்வர் தட்டுதானுங்க. பாருங்க டீச்சர், ஆனா அவனை கூட தெரியல, இவன் எல்லாம் லீடரா இருக்க போறானா? ஏலே, ஒரு பேசிக்கே உனக்கு தெரியல, நீ என்னடா லீடரா இருப்ப? போ, ஆனா அவனை படி போ. நாளைக்கு 10 தடவை இம்போஷன் எழுதிட்டு வா போ. தெரிஞ்சத சொன்னேன், இதுக்கெல்லாம் கோபப்பட்டா எப்படி? நீங்க எல்லாம் தமிழ் படிச்சு, நான் நல்ல தமிழ் படிச்சு தமிழ் டீச்சராவே ஆயிட்டேன். நீ முதல்ல நல்ல தமிழ் படிடா. என்ன மச்சான் லாஜிக் பேசுறாங்க இவங்க? நல்ல தமிழ் படிக்கணும்ங்கறாங்க, அதுக்கு முதல்ல நல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தா தானே நல்ல தமிழ் படிக்க முடியும். அட பாவி, அப்ப டீச்சர் சரியில்லைங்கயாக்கும் அவங்க காதுல கேட்டதே உனக்கு சங்கூதிடுவாங்களே. இது வேறயா மச்சான், சொல்லி கிளி தொலைச்சாடா. ஆமா, மத்த சப்ஜெக்ட்ல யார் உங்களுக்கு எடுக்கிறது? டீச்சர் நான் சொல்லவா? தமிழுக்கு நீங்க எடுக்கிறீங்க, அதான் ராணி டீச்சர். இங்கிலீஷுக்கு நம்ம நெட்டவள்ளி இருக்கல்ல, அவங்க சித்தி, அதான் எலிசபெத். ஓ, எலிசபெத் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸா? சரி, 2 சப்ஜெக்ட். மேத்ஸ் யாரு? டீச்சர் மேத்ஸ் யாருன்னு தெரியாதா? நம்ம முத்துகிருஷ்ணன் சார் தான். என்ன பத்தி தெரியாதா தெரியாதான்னு கேட்டுட்டே இருப்பாரு, அவர்தான். ஆமா, முத்துகிருஷ்ணன் யாருன்னு இந்த ஸ்கூலுக்கே காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் காட்டினாரான்னு பார்க்கலாம். ஆமா டீச்சர். சரி சரி, அப்புறம் சயின்ஸுக்கு யாரு? சயின்ஸுக்கு நம்ம சந்தியா மிஸ் தான். சோசியல் பாத்தீங்கன்னா சுனில்குமார் சார். பிடிக்கு நம்ம பிரகாஷ் சார். ஓகே ஓகே, சூப்பர் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்காங்க. சரி, நம்ம பாடம் நடத்த ஆரம்பிக்கலாமா?
டீச்சர் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா? சொல்லு சொல்லு. எங்களை எப்ப நீங்க டூர் கூட்டிட்டு போக போறீங்க? பக்கத்து கிளாஸ் பசங்களெல்லாம் சோசியல் சார் சீக்கிரமே டூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. ஓஹோ, அந்த நியூஸ் உங்க காது வரைக்கும் வந்துருச்சா? ஹெச்எம் சார் கூட பேசிட்டா இருந்தாங்க சோசியல் சார். அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பசங்களா. எக்ஸாம் வேற வருதுல்ல. நீங்க டூர் கூட்டிட்டு போனீங்கன்னா நாங்க எக்ஸாம்ல சூப்பரா படிப்போம். அது சரி, ஒழுங்கா படிக்க சொன்னாலே படிக்க மாட்டீங்க. இதுல டூர் போயிட்டு வந்தா டூர் போன கதையே ஒரு வாரம் பேசி டைம் பாஸ் பண்ணிடுவீங்க. பின்ன எங்க இருந்து எக்ஸாம் படிக்கிறது? நான் எதுக்கும் ஹெச்எம் சார்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். சரியா? அடுத்தவரை உங்களுக்கு சோசியல் தானே, சோசியல் சார்ட்ட சொல்லி விட்டுறேன். சரியா? தேங்க்யூ டீச்சர். டேய், நம்மள கண்டிப்பா டூர் கூட்டி போவாங்க நினைக்கிறேன்டா. அப்ப படிப்பு கெட்டு போமேடா. எந்நேரத்துல உங்க அப்பா உன்னைய பெத்தானா? எந்நேரம் பாரு படிப்பு படிப்புன்னு கிடக்குற. புத்தன் காந்தி இயேசு பிறந்தது பூமியில் எதற்காக? தோளா ஏழை நமக்காக. தமிழ் இங்கிலீஷ் டீச்சர் எல்லாம் பிறந்தது எதற்காக? உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்காக. ஆமாண்டா மச்சான், புக்குன்னு புத்தக புழுவா இருக்காடா. உலகத்தை கண்ணை திறந்து பாருடா. என்னல கண்ணை திறந்து பாருங்க? நான் என்ன இப்ப கண்ணை மூடிக்கிட்டே நடக்கேன்? என் கண்ணை திறந்துட்டு தான் நடக்கேன். நம்ம சைனீஸுக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இன்னைக்கு நடத்தின பாடத்துல உள்ள வினா விடைகளை நாளைக்கு படிச்சுட்டு வரணும். நான் கேட்க மாட்டேன், எல்லாருமே எழுததான் சொல்லுவேன். அதனால எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. எல்லா கிளாஸ்லயும் எல்லாரும் கேட்கதானே செய்றாங்க, நீங்களும் அப்படியே கேட்கலாம்ல. நான் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா மத்தவங்க அதான் சாக்குன்னு சும்மா இருந்துப்பீங்க. எழுத சொன்னோம்னா எல்லாருமே எழுதிதான் ஆகணும். யாரும் பிட்டு வைக்க முடியாது. நான் அதை கவனிச்சுப்பேன். ஓகேவா? வினா விடைகள் 5 தான் இருக்கு. அந்த குரு வினாக்கள் 5 தான் இருக்கு. அதை மட்டும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். சரியா? ஓகே டீச்சர், நாங்க படிச்சிடறோம். ஆன்ட்டி மேக்கப் மீனா இவ பட்டில சும்மா படிச்சிருவோம்டா. யார கேட்டு சொல்லுதா? 5 இருக்கு, 2 தான் படிக்க முடியும்னு சொல்லலாம்ல. நீ படிக்கலனா போடி, நான் எப்படியாவது படிச்சுட்டு வந்துருவேன். அப்பதான் நான் லீடர் ஆக முடியும். தமிழ்லயாவது அட்லீஸ்ட் லீடர் ஆயிரணும்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் இந்த படிக்கிற பிள்ளைங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கிடப்படாது. மேக்கப் மீனா, இன்னைக்கு மேம் நடத்தின பாடம் உனக்கு புரிஞ்சுதா? சூப்பரா புரிஞ்சிச்சு. நான் 5 கொஸ்டின் அப்படியே படிச்சேன். ஆமா நானும் படிச்சிருவேன். போட்டி போடுறதுக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தி இருக்கிறதுனால தான் எனக்கு படிக்கணுங்க ஆர்வம் அதிகமா இருக்கு. ஏன்டி இந்த மேக்கப் மீனா கிட்ட எல்லாம் பேசுற? அவளை எந்நேரம் உன்னை எதிரியா நினைக்கிறா. அவகிட்ட போய் பல்ல காட்டுற. அந்த மாதிரி ஒரு எதிரி இருந்தா தாண்டி நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும். யாருமே எதிர்த்து போராடலன்னா நான் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கதான்? திருத்த முடியாடி, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படிதான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இந்த ஸ்கூல் பசங்க ஜெயிச்சு வர்றாங்கன்னே தெரியல. இந்த தடவை ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஹெச்எம் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை பார்க்கீங்க போல. மற்றவங்களுக்கு தான் சாரு, உனக்கு மாடி சாரு. ஸ்கூல்ல எல்லாம் வாடி போடின்னு பேசக்கூடாது சொல்லிருக்கேன்லங்க. முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசிக்கலாம். நாம மட்டும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் பசங்க காதலே விழுந்துருச்சு. அதான் எப்ப டூர் போறீங்க, எப்ப டூர் கிளம்பலாம் டீச்சர்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் சரியா தெரியல. எக்ஸாம் வேற வருது. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஆமா, இதுதான் நல்ல ஐடியா. எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். பிடி சாரையும் முக்கியமா கூப்பிடணும். அவர்கிட்டே முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே, நான் பியூன் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வர சொல்றேன். சார் ஒரு டவுட் சார். நான் இன்னும் பாடம் நடத்தவே ஆரம்பிக்கலையே, அதுக்கு முன்னாடி உனக்கு டவுட் வந்துருச்சா? அது இல்ல சார், ஹெச்எம் சாரும் தமிழ் மேமும் பேசிட்டு டூர் எப்ப போறதுன்னு உங்ககிட்ட சொல்லி விட்டதா சொன்னாங்க சார். அதான் சொல்லிட்டாங்களான்னு கேட்கலாமேன்னு வந்தேன். ஓஹோ, அப்போ இது உன்னோட டவுட் இல்ல, இந்த கிளாஸ்ல எல்லாரோட டவுட்டும் அப்படிதானே? ஆமா சார், எல்லாரோட டவுட்டும் தான் சார். உங்ககிட்ட என்ன சார் சொன்னாங்க? எக்ஸாம் முன்னாடி டூரா இல்ல டூர் கிடையாதா சார்? என்ன சார் சொன்னாங்க? இல்லையே, நான் ஆபீஸ் ரூம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இப்பதான் உங்க கிளாஸுக்கு வரேன். ஆபீஸ் ரூம்லமே யாருமே இத பத்தி எதுவுமே பேசல. ஹெச்எம் சாரும் என்கிட்ட எதுவும் சொல்லல, தமிழ் மேமும் சொல்லல. என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னும் யாருமே எதுவுமே சொல்லலையாண்டா. அப்போ நம்மள ஏமாத்துறாங்களா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. சார் உள்ள வரலாமா சார்? சோசியல் சார் வாங்க. அக்பர் வாங்க வாங்க. என்ன பியூன் அண்ணா எங்க கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? சொல்லுங்க அக்பர், என்னாச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல சார். இப்போ டீச்சர்ஸ் மீட்டிங்கா சார். நீங்க கிளாஸ் அப்புறமா வந்து எடுத்துக்கணுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு உங்களை ஆபீஸ் ரூம் வர சொன்னாங்க சார். ஓகே அக்பர், நான் வந்துடுறேன். சரி பசங்களா, அமைதியா கிளாஸ்ல இருங்க. சரியா? டேய் முள்ளலி, என்னடா இருக்கும்? என்ன மீட்டிங்கா இருக்கும் தெரியலையேடா. தெரியல சத்யா, எனக்கு என்னமோ டூர் போறத பத்தி தான் மீட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் அண்ட் see. நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிட போகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமை இப்போ நாம பார்க்கலாம். மயில்ராஜ், ரோஜா, கிருத்திக், மயிலினி, தேனி. ரமணி எடையங்குடி, மகிசாலினி மதுரை, சஹானா, சுகன், சுதீர், நிதர்ஷினி, சத்யா முருகன், மனோஜ் பூங்குயில், கூரியா ஆதிலா, இப்ராஹிம் சபிதா. பொன்வலர் செல்வம் தமிழ் செல்வம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.